உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றிடும். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆமே. நல்ல கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் வாராதவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையிலே, ஆகாரின் வாழ்க்கையிலே ஒரு நீரூற்றை கட்டளிட்டது. உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த நாள்ல மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு நிறைவான நன்மை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தாலின் நாவு வறண்டாலும் ஆகாரின் அருகுரல் கேட்டவர். விடுதலை நாயகன் இயேசுபரன். பாலைவன வாழ்க்கையில் தாகத்தாலின் நாவு வறண்டாலும் ஆகாரின் நடுகுரல் கேட்டவர். என் நாயகன் இயேசுவே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. தூயரே, தூயரே, வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, வல்லவர் நீரே. பாத்திரரே, துதி உமக்கே. பாத்திரரே, துதி உமக்கே. சொல்லுமா. பாத்திரரே, துதி உமக்கே. மீண்டும் நீ பாத்திரரே, துதி உமக்கே. Hallelujah. Thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. You are King of kings, Lord of lords. ஆமென். நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஒரு புரோஷி பிரபரகபல பரகப. Hallelujah. Oh, பாத்திரரே,
சொல்லுங்க. துதி உமக்கே. மகிமை மேகமே உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் சாகாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை 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 பரேசு ராஜனுக்கே. தேவனுக்கே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கணத்துக்கும் உரியவரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கணத்துக்கும் உரியவரே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே. Hallelujah. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. அப்பா நம்புவே இயேசுவை. Syalatan bolang teradan angkarang turak rabat. Padantarian turahan tunan terabarang. மரியாதை என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல கரங்களை
தட்டி பல்பதன சேக பரதன பரதேரி திலேதினாதன பல் கருஷிக பல்தரா தேரிஃபலா பல்கல் கண்குனி அதிசயங்களை செய்கிறது மௌதனா சபூஹம் அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். எஸ் நீர் எங்கள் தகப்பனார், நீர் எங்கள் ராஜா, நீரே என் வாழி, நீரே என் சத்தியம். சொல்லுங்க, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். துதிக்கிறேன். அவைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ரெகமலகரக பருகதன சிகரவோ நீதானே ஜீவநீரூற்று, நீதானே உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். Rekana shika bala dia duravo shika bara karandara wala e balvanda re dinade shika bara karandara ragadana shika bara gabare duravo nemana zedena zena zena dona shiyadana karabal karya shika raboro El Shaddai sarva valla devane El Shaddai சொல்லுங்க, El Shaddai சர்வ வல்ல தெய்வமே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். Poriban madabo devi devedu hoduna uduna bodanandara antuna shika borugandal Nina karushika baraga doni shibal bandane bodandarabal Zimar zimbo zinganakana Rafa Sugam tanda தெய்வமே நன்றி அப்பா. Yehova Rafa சுகம் தந்த தெய்வமே வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் அரிய சரதுணை அந்தோரகந்துணை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம். மாசற்றவரே மை துதிக்கிறோம். பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. பனானா சரலோ இந்த அகிலத்தை ஆள்பவரே
நல்லவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ. உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ. பரிமள தைலமே துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், blood of Jesus, blood of Jesus, blood of Jesus. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு மைண்ட் சுத்தமாகட்டும், ஒவ்வொரு ஹார்ட் சுத்தமாகட்டும், ஒவ்வொரு லிவர் சுத்தமாகட்டும், எல்லாம் சுத்தமாகட்டும். ஆராதனை உமக்கே, பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ். ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனு. ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனு. ஆராதனை உமக்கே, ஆராதனை பனாரி அனுனசரே. ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தானே மனரகதன சந்துரபோ. ஆராதனை, இரண்டு கரங்களை உயர்த்தி ஆவில ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். மீண்டும் சொல்லும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உங்களுக்கு தான் பலனே, என் பலனே, என் கோட்டையே. ஆராதனை உமக்கே, என் பலனே, என் கோட்டையே. ஆராதனை உமக்கே, மறைவிடமே
படைத்திடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை கணமனசை பெலதுன ஷீகா பரகுரு ஏ பலதல ஷீகரகதனோ அப்பா அப்பா உங்களுக்கு தான். மீண்டும் சொல்லுமா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஒவ்வொரு மைண்ட் புதுசாகட்டும், மர்மமாகட்டும், ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரம் மர்மமாகட்டும். Transform the name of Jesus, the mighty name of Jesus. Glory, 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 glory. Oh, ஆவியில pray in the Holy Ghost, speak in tongues. புத்திமான தர்மங்கள் ஆப்பாதங்கள் சண்டைகள் தகராறு பகைகள் கொலைகள் அப்பா வந்து வெள்ளம் வேலைகள் எரிந்து போட்டு பழிவாங்க உணர்ச்சிகளை எரிந்து போட்டு அதிரேக்கின்ற எல்லா துன்மார்க்கனுடைய பாடி எரிந்து போட்டு எரிந்து போட்டு எரிந்து போட்டு ஓ நிதிமனை படிக்கின்ற யாரு குற்ற ஆவார்கள் திருப்பிக் கொள்வாய் திருப்பிக் கொள்வாய். இழந்த இரட்டி வருகிறது ஓ நன்மையால் நிரப்புகிறார். கல்லுக்கு சமம் வைத்தின் வாழைக்குள் மாறுகிறது. இடத்தினால் முடிசூட்டுகிறார். ஓ மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பாவங்கள் நிலைக்கினார். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு உயரமான கிருபையாக பயன்படுத்தி இருக்கிறது. தூராதானா பாராதாரா பாராபாதானா ஷீகா பாராபாரா ஆதோனபல் ஓ ரியாந்தோனா சந்தரபா பலனால் கொள்ளையிடப்பட விதிக்கப்படும். ஓ சின்னம் தீர்மடியாவான் கிடைக்கல சாவதிலே அவன் அப்பா கொடுக்கப்படும். தீரமான விடுதலை வருகிறது வருகிறது. துஷ்டன் நன்னயத்தை முறிக்கின்றார். மண்டையோடு வைத்து செய்யப்பட எல்லாம் மாற்றி நிறுத்தப்படுகிறது. பூஜை பகை கொண்டு செய்யப்பட எல்லாம் மாற்றிகள் எரிந்து பகர் எரிந்து கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன், துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே. ஓ கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாலமை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க நீதி சொல்லிக்கிறது. கத்தை மகிமுதிக்கிறது, கத்தை மகிமுதிக்கிறது.
பூமியை காரில் மூடினாலும் கர்த்தருக்கு பயந்த உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. உதிக்கிற ஒளியிலே அநேக ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகள் எழும்புகிறார்கள். உதிக்கிற ஒளியிலே ஜாதிகள் கடந்து வருகின்றார்கள். இதோ ராஜாக்கள் நீதியை பார்ப்பார்கள், ஜாதி மகிமை பார்ப்பார்கள். கர்த்தர் வாய் செல்லும் போது நாம் அழைக்கப்படுவாய். ஏலா தூணை ஷீகா பராகா 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 தராந்தோரபல் ஜீவரா 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 மரண்ட பாலை விடுதலை நாயகன் இயேசுவே, நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆலியின் ஆனந்தங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. உர ஃப்ரஷா தரபரக பலபரி பரபா. Thank you, Jesus. Refresha brabaraka balabaraka. Rufrushi brabarabari bari barabara abdi amin. Ani basila pesere braka farabala baraka bari bede de. Sandori andorashi. Rufrushi brabaraka farabala bari bari kabara dura baraba. Glory, glory. பரலோகத்திலிருந்து பொக்கிஷம் இறங்கி வருகிறது. பரலோக பொக்கிஷ சாலியை கர்த்தர் திறக்கிறார். உங்களுக்காக ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த பொக்கிஷ சாலை அப்பா திறக்கிறார். உங்களுக்காக வானத்தின் வாசலை திறக்கிறார், வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். I receive it சொல்லி பெற்றுக்கோங்க. receive it, receive it in the mighty name of Jesus. உங்க ப்ரமோஷனை பெற்றுக்கோங்க, உங்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கோங்க, உங்க சொந்த வீட்டை பெற்றுக்கோங்க, உங்க காரை பெற்றுக்கோங்க. சாகாமை அழியாமை இளமையை பெற்றுக்கோங்க. Receive it, receive it in the name of Jesus. Rofroshi braka fala bara bara baraka bara bala duraba. Guru froshi braka fala bala bari bari kabara bala duraba. Glory, glory. Kana Maria Rebushi Kabara Kabara Gadona Darakabandara bara bala bari bara dara bari kabari bala dara. Olo froshi bara bala bara kabari bala dara bari bara kabara durbe. Froshi bara bari bala bari bala banirinda nanalai முறியாதவர் மங்கி எரியும் திரியை அணையா புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை நாயகன் இயேசுபரன் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை நாயகன் இயேசுபரன் நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆலின் ஆலங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆமை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியா இந்த நாள் எங்களோடு இணைந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமையின் மேக இறங்கட்டுப்பா. அந்த வாரம் ஒரு செழிப்பின் வாரமா இருக்கட்டும், நித்திய மகிமையை பார்க்கட்டும்பா. ஆசீர்வாதமான வாரமா இருக்கட்டும்பா. எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஜெயமா இருக்கட்டும். இந்த வாரத்துல பிறந்த நாள் மற்றும் திறம நாள் கொண்டாடுகிற அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியா பெருகட்டும்பா. தொடர்ந்து உங்க பிரசனைகளோடு இருக்கட்டும், எங்களோடு பேசுங்க, ஜனத்தை ஆற்றி தேற்றுங்க, அரவணைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக
ஜெபிங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்ல கூகுள் பே, போன் பே மூலமா உங்க காணிக்கைகளை விதைங்க. கர்த்தர் உங்களை கோடா கோடியா பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யார் கண்பேணிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நல்ல ஆராதனைக்கு ஆழ்த்து வருகின்றேன். கர்த்தாமே உங்களை நிறைவான ஆசீர்வாதங்களால் நிறைப்பாராக. அல்லேலூயா. எண்ணற்ற நன்மைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகப்படார். அல்லேலூயா. இந்த நாள் நாம் தியானித்து கொண்டிருக்கிற அருமையான வேத வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 145 சங்கீதம் 13 வசனத்திலிருந்து 19 வரை நம்ம சில வாசனங்கள் வேகமாக தியானிக்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 145 13. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யம் இந்த பூமியில அது எப்போதும் உள்ளது. அல்லேலூயா. அவரே இந்த பூமியை வானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. பரலோகத்தில் அங்கே சித்தம் செய்யப்பட பூமியில செய்யப்பட்டதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக இன்று பரமண்டல ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அது நீதியுள்ள ராஜ்யம், சமாதானமுள்ள ராஜ்யம், அநியாயம் இல்லாதது, அக்கிரமம் இல்லாதது, எல்லா ஜனங்களையும் எல்லா ஜாதிகளையும் எல்லா இன மக்களையும் எல்லா மத மக்களையும் ஒரே மரக பாவிக்கின்ற எல்லாருக்கும் சரிசமமாக நியாயம் வழங்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம். அல்லேலூயா. ஆண்டோடைய அரசாங்கம். அவருடைய அரசாங்கத்தில் அநியாயம் என்பது இல்லை, முகதாட்சம் என்பது இல்லை. நாம் உலக மனுஷர்களை, உலக அதிகாரிகளை, அரசு அதிகாரிகளை லஞ்சம் கொடுத்து நமக்கு சாதகமாக தீர்ப்பு எழுத, நம்ம செய்கின்ற எல்லா அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அவங்கள தோண போக வைக்க எல்லா ஊடகங்களையும் எல்லா பத்திரிகைகளையும் காசு வாங்கி அதிகாரத்தை இன்றைக்கு அநேகர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க துஷ்பிரயோகம் பண்ணி இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுடைய ராஜ்யம் அது அப்படிப்பட்டது அல்ல. அல்லேலூயா. அது நீதியின் ராஜ்யம், சமாதான ராஜ்யம். அல்லேலூயா. நீதி அமெரிக்க நம்பிக்கையுமே நம்முடைய மகிழ்ச்சி அளிக்கின்ற அப்படிப்பட்ட ராஜ்யம் அவர் ஆளுகை செய்கின்ற ராஜ்யம். அல்லேலூயா. அவருடைய ஆளுகை தலைமை உள்ளது. அவர் தான் ராஜாக்களை ஆளுகை செயற்பட்டார். அதிகாரமுள்ள எல்லா அதிகாரங்களும் அவரால் ஏற்படுத்தப்படுகிறது. அவர் ஏற்றவே ராஜாக்களை ஏற்பட்டிருந்தார். யார் ஆளுகை செய்ய வேண்டும், யார் ஆளுகை செய்யக்கூடாது என்பது அவருடைய கருத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லா ஆளுகைகளும் மேலான ஆளுகை ஆண்டுடைய ஆளுகை. அவருடைய ராஜ்யம் ஒரு நாளுமே அது மாறாது. ஹல்லேலூயா. எவர் கிங்டம் அவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான். ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் காட், எட்டர்னல் காட் அவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான். அவருடைய ஆளுகை ஒரு நாளுமே மாறாதது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். கர்த்தர் விழுகின்ற யாவரையுமே தாங்குகின்றார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஹல்லேலூயா. விழுந்து போனவர்களை, புறக்கணிக்கப்படலை, ஒதுக்கப்படலை அவர் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தாங்குகின்றார். ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட எல்லாரையுமே ஒதுக்கப்பட்டு புறங்கணிக்கப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டவங்க கர்த்தர் தூக்கி விடுகின்றார். அல்லேலூயா. அரசாங்கத்தை பதவியில் அமர்ந்து நீதியாக ஆளுமை செய்கின்றவர்களை அநியாயமான ராஜாக்கள் நினைச்சாங்க. அதிகாரிகள் நன்மை தீமைக்கு துணை செய்கிறவர்கள் அவர்களை தள்ளுறாங்க. அவங்க தள்ளி அவர்கள் பதவிக்கு வர அவங்க என்னெல்லாம் அநியாயமான காரியங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தூக்கி விடுகின்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விழுந்து போன பிள்ளைங்களை தாங்குகின்றார். அல்லேலூயா. என்னுடைய ஆளுகை தான் அது சதா கால ராஜ்யம் என்பதை அவர்கள் உணர செய்கின்றார். அல்லேலூயா. எப்படி நேபுகாத்நேச்சார் ராஜா, இது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவோ, நான் என்னுடைய ஞானத்தால் என் திறமையினால நான் இத்தனை நாடுகளை பிடித்தேன், இத்தனை நாடுகள் நான் ஆளுகை செய்கின்றேன், இத்தனை நாடுகள் என் ராஜ்யம் அது விரிவடைந்தது, என் ராஜ்யத்தை நான் என்ன செய்வேன், உலகம் முழுவதும் நான் கொண்டு வரேன் என்று சொல்லி அவன் பேராசை கொண்டு, அவன் பெருமை கொண்டு, கர்வம் கொண்டு, ஆணவம் கொண்டு, அகங்காரத்தினால தேவனை தேடாமல், அகங்காரிகள் தேவனை தேட மாட்டாங்க. அகங்காரிகளும் பொய்யை சார்ந்து நோக்காம கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்ட மனுஷன் தான் பாக்கியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார். அல்லேலூயா. அவர் நேபுகாத்நேச்சார் எல்லாமே தெரிந்து ஆணுடைய ராஜ்யம்தான் அது நித்திய ராஜ்யம், நிலையான ராஜ்யம். அவருடைய ஆளுகை தான் எல்லா தலைமுறைக்கும் உள்ளது. அவர் மாறாத
ராஜ்யத்தை ஆளுகின்றார், மாறாமல் ஆளுகின்றார், நேற்று மீண்டும் என்றுமே மாறாதவர். அல்லேலூயா. அவர் தான் ராஜரீகத்தை ஆளுகை செய்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த சபையில அங்கு வழக்கு விசாரணை நடக்கப்பட்டு யாருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும் என்று அங்கு தீர்ப்பு எழுதப்படுகிறது. அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற தீர்ப்பு தண்டனை தான் இந்த பூமியில நடக்கும். அங்குள்ள சட்டங்கள் தான் இங்கே ஏற்றப்படும். இல்லையா? இந்த பூமியின் சட்டங்கள்லாம் பரலோக சட்டங்களுக்கு ஒரு நாளுமே அது ஒப்பான அல்ல. பரலோக ராஜ்யத்தின் சட்டங்களே வேற. ஹல்லேலூயா. அங்கே அநீதி கிடையாது, அக்கிரமம் கிடையாது. சிறுமியான பிள்ளைங்க, எளிமையான பிள்ளைங்களுடைய நியாயம் உடனடியாக விசாரிக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை அளிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கின்ற தண்டனை யாராலும் மாற்ற முடியாது. அதே போல நேபுகாத்நேச்சார் தேவனுக்கு எதிராக தான் ஒரு ராஜா தன் குறிப்பிட்ட வருஷம்தான் ஆளுகை செய்கிறேன், தன்னுடைய ராஜ்யம் மறைந்த பிற்பாடு தான் மாறின பிற்பாடு இன்னொரு ராஜா வருவார் என்று அவன் மறந்து போனான். என்னுடைய ராஜ்யத்தை கொடுத்தது கர்த்தர், என்னை இந்த நாள் அவர் ஆள வச்சாரு, அவர் நினைச்சா என்னை மாற்ற முடியும் என்பதை அவன் மறந்து போனான். நான் தான் ஆளுகை செய்கின்றேன், என் திறமை, நான் மாத்திரமே ஆளுகை செய்வேன், எனக்குள்ள நான் தான் சேர்த்து இத்தனை பணங்கள் இத்தனை பொன் பொருள்கள் நான் சேகரித்து சம்பாதித்தேன் என்று அவன் தனக்குள்ளாக தன்னை பற்றி மேட்டிமை எண்ணி அவன் அன்று பரலோக அரசாங்கத்தால் பரலோக ராஜ்யத்தால் அவனுடைய கணக்கு முடிக்கப்பட்டு அன்று இரவே அவன் மிருகத்தோடைய மிருகமாக அவன் ஆக்கப்பட்டு அவனுக்கு மிருகத்தின் இதயம் கொடுக்கப்பட்டு மிருகமாக 7 வருடம் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த 7 வருஷத்துல முடிவிலே அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப கத்த கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு செய்தால் அவனுடைய ராஜ்யமே சதா காலங்களும் உள்ள ராஜ்யம். அல்லேலூயா. அது மாறாதது. நம்ம எத்தனை பேரை தள்ளினாலும், எத்தனை பேரை மடங்கடிக்க போட்டாலும், எத்தனை பேரை முடக்கி போட்டாலும், எத்தனை பேர் நம்ம முடக்கி போட்டு நம்ம அவருக்கு எத்தனை காரியம் செய்தாலும் அவர் தான் அதை செய்கின்றார் என்று ராஜாவுடைய இருதயங்கள் தேவனுடைய கர்த்தர் ஒரு நீர்க்கால்கள் போல், ஒரு நதி போல அவர் இஷ்டப்படி அதை திருப்ப முடியுது என்பதை அவர் உணர்ந்தார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் இந்த நாள் அப்படி விட கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா. அவர் விழுகின்ற யாவை தாங்கின்றார், மடங்கடிக்கப்பட்ட யாரை தூக்கி விடுகின்றார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேலையில நீர் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. மிருகங்களையும் கூப்பிட்ட காக்கி குஞ்சுகளையும் அவர் தான் படைத்தார், அவர் போஷிக்கின்றார். அல்லேலூயா. எல்லா மிருக ஜீவன்களையும் நிலத்துல ஊறுறது, நீர்ல வாழ்றது, ஆகாயத்தை பறக்கிற ஒவ்வொரு ஜந்துக்களையும் பறவைகளையும் எல்லாவற்றையுமே, எல்லா காட்டில் வாழ்றது நாட்டில் வாழ்றது எல்லாவற்றையுமே கர்த்தரே உண்டாக்கினார். அல்லேலூயா. வானமும் அதில் உள்ள சர்வ சேனைகளும் பூமியும் அதில் எல்லாமே நடமாடுகிற யாவும் மாம்சமுள்ள யாவுமே எல்லாவற்றையும் உண்டாக்க கர்த்தர். அல்லேலூயா. அவர் தான் இந்த பூமி முழுவதுமே உண்டாக்குறார். ஒரு வார்த்தையால் அவருடைய சுவாசத்தினால் இந்த பூமி உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லா ஜீவன்களை கண்களும் அவரை நோக்கி எனக்கு இந்த வேலையில சாப்பாடு கிடைக்கும் என்று மனிதர்கள் மாத்திரமல்ல மிருக ஜீவன்களும். அல்லேலூயா. எல்லா ஜீவன்களும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் உயிருள்ள எல்லா ஜீவன்களும் அவரை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றனர். அல்லேலூயா. மனிதர்கள் நாம் கூப்பிடும்போது நமக்கு கிடைக்கிறது. அதே போல எல்லா மிருக ஜீவனுடைய தாகத்தை அவர் தேக்கின்றார். தோய்ந்து போன எல்லா ஆத்மாக்களை நிரப்பினார். தவனமுள்ள ஆத்மாக்களை திருப்தியாக்குகின்றார். அல்லேலூயா. அவர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகின்றார். அல்லேலூயா. மனிதர்களுடைய வாஞ்சை மாத்திரமல்ல, மனிதர்களுடைய ஆசையை மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மாத்திரம் தாகத்தை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எல்லா பிராணிகளுடைய வாஞ்சைகள். அல்லேலூயா. அவருக்கு பயந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, அல்லேலூயா, அவர் உண்டாக்கின எல்லா பிராணிகள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எல்லா மிருக ஜீவன்களுடைய ஆசைகளையும் வாஞ்சைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகின்றார். அவருடைய கையை திறந்து அல்லேலூயா அவைகளுக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுக்கவில்லை என்றால் அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பி போகும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவைகளுக்கும் படியை அளந்து போஷிக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை நல்ல தகப்பர். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட கர்த்தர் நினைச்சாரா உணவு கொடுக்கின்றவர். இன்றைக்கு இருந்து அடுப்பில் பல புல்லுக்கு கொடுக்கின்றார், செய்கின்றார். அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை போக்க வைக்கின்றார். எல்லாவற்றையும் செய்கின்றார். நமக்கு செய்திருப்பது எப்படி? அல்லேலூயா. சிருஷ்டியே சிறப்பான படைப்பு என்னவென்றால் மனித சிருஷ்டி. அவர் மனிதனை மிக அதிகமாக நேசிக்கின்றார். தன்னை சாயலே படைக்கப்பட்ட மனிதருக்கும் அவர் போஷிக்கின்றார். அல்லேலூயா. அவர் உண்டாக்கின பிராணிகளை மிருகஜீவன் கர்த்தர் காப்பாற்றுகின்றார். அல்லேலூயா. இந்த உலகத்தை
ஜலப்பிரவாகத்தை அழிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து மிருக ஜீவன்களை இறக்கம் கொண்டு எல்லா மிருக ஜீவங்களையும் ஒவ்வொரு ஜோடியை பாதுகாக்க வைத்து அந்த ஒரு ஜோடி மூலமாக இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவங்களும் கத்த பெருக செய்தார். அல்லேலூயா. அத்தனையே கத்த காப்பாற்ற கத்த அருள் செய்த கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு மிருகஜீவங்களை நேசிக்கின்றார். அல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை இது கொடுமையான பிராணிகள், இதற்கு உணவு கொடுக்கக்கூடாது, இதை கொல்ல வேண்டும், இதை அடிக்க வேண்டும் என்று மற்ற பிராணிகள் மேலே மற்ற மிருகஜீவங்கள் மேலே இன்றைக்கு அவங்க என்ன செய்றாங்க, பகைமையினர்களால் அடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் படைத்தவர். அல்லேலூயா. அவர்கள் நேசிக்கின்றார். அவைகளுக்கும் கத்த ஜீவனை கொடுக்கின்றார், அவைகளுக்கும் சுவாசத்தை கொடுக்கின்றார், அவைகளுக்கும் கத்த என்ன செய்கின்றார், அவளுடைய வாஞ்சியை கத்த திருப்தியாக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை நல்ல தகப்பன். கலையத்தை அவர் ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அல்லேலூயா. அவருடைய வழிகள் எல்லாம் அது நீதியிலர். அவருடைய நாமம் யெகோவா சிட்கேனு. அவருடைய எல்லா வழிகளும் நீதியுள்ளவைகள். அவர் தன்னுடைய எல்லா கிரியைகள் மேலும் கிருபையுள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் உண்டாக்கினார். எல்லாமே உண்டாக்கின பிற்பாடு எல்லாம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. எல்லாம் நல்லது, எல்லாவற்றையும் நான் நல்லதுக்கென்று படைத்தேன், எல்லாவற்றையுமே நல்லதுக்கென்று படைத்தார். அல்லேலூயா. எல்லா கிரியைகள் மேல கிருபையுள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. மனிதர்கள் மாத்திரமல்ல, எல்லா பிராணிகள், எல்லா மிருகஜீவங்களுடைய எல்லா வானமண்டல ஒவ்வொரு காணப்பட்ட கோள்கள், நம்முடைய கண்களுக்கு காணப்படுகின்றது, காணப்படாத எத்தனையோ கிரகங்களும் கோள்களும் எத்தனையோ இன்னும் பூமியில் கண்டுபிடிக்கப்படாத அத்தனை இன்றைக்கு கூட நியூஸில் காலையில் எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரகத்தினைக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கின்ற ஒன்று தேடி கண்டுபிடிக்காங்க. ஆனால் கர்த்தாவை எல்லாமே ஏற்கனவே உண்டாக்கி நட்சத்திரங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கின்ற தகப்பன். அல்லேலூயா. அத்தனை பெரியவரை நாம் ஆராதிக்கின்றோம். நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அவர் யெகோவா. அல்லேலூயா. சர்வ வல்லமையான தேவன், எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா வீரம் நிறைந்தவர். அல்லேலூயா. எல்லாம் வல்லமை படுத்தவர். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. சின்ன கண்ணுக்கு தெரிய அமீபாவுக்கு அவர் தான் உணவு கொடுக்கின்றார். அல்லேலூயா. மிகப்பெரிய விலங்கினமான யானைகள், நீலத்திமிங்களுக்கும் அவர் தான் உணவு கொடுக்கின்றார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருடைய கரமே உருவாக்கினது, அவருடைய கரமே போஷிக்கின்றது. ஏற்ற வேலையில் அக்கத்தை அப்படிப்பட்ட பிராணிகளை வாஞ்சி திருப்தியாக்கின்றார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை மாற்ற கத்த வல்லவர். உங்களுடைய எல்லா பஞ்சங்களையும் பட்டினியையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றுக்கும் பாதுகாக்கின்றார். சிறுமியானவர்களை பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் விலக்கி பாதுகாக்கின்றார். அல்லேலூயா. கத்த உங்களுடைய எல்லா கயிற்சிற காரியங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய கயிற்சிற பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா களஞ்சியங்களில் பரிபூர்ண நன்மை உண்டாக்க செய்கின்றார். உங்களுடைய ஒவ்வொரு அரிசிப்பட களஞ்சியங்களில் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றுற கலையங்களை கத்த ஆசீர்வதிக்கின்றார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அது இன்னைக்கு வெறுமை போயிருக்கும். ஆனால் கத்த நம்முடைய போக்குவரத்தை ஆசீர்வதித்து நம்ம கயிற்சிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு கிருபையும் கொடுக்கின்றபடியால் தான் நாம் நிர்மூலமாகாமல் அவருடைய வேலை செய்து நாம் ஐஸ்வர்யாவுக்கு பலன் அவர் கொடுக்கின்றார், நாம் சம்பாதிக்க பலன் அவர் கொடுக்கின்றார். அல்லேலூயா. அந்த நம்ம போட்ட அந்த பணங்கள் நமக்கு இரட்டிப்பாய் பெருக நம்ம செய்கின்ற அந்த பிரயாசம், நம்ம காலையிலே நேரப்பட வேலையில் தடுத்து வருத்தத்தை சாப்பிட்டு நம்ம ஓடுறோம். ஆனால் அதோட பிரயாசம் நம்ம வீணா ஆண்ட திடாம அப்படி வருத்தத்தை சாப்பிடுறது அது வேஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காக்கணும், கர்த்தர் வீட்டை காக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதித்தால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வருமானங்களை பெருக முடியும். அதற்கு சம்பாதிக்க பலன் அவர் கொடுக்க வேண்டும், அதுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி சேவ் பண்ண வேண்டும், அதை எதற்கென்று செலவழிக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்காவிட்டால் இன்றைக்கு நம்ம கைகளில் பணமே இருக்காது. அல்லேலூயா. ஒரு நோய் வந்தால் பாருங்க, ஒரு நம்ம சம்பளம் முழுவதுமே அந்த மாதம் வாங்கின அத்தனை சம்பளமும் அந்த நோயினால் அது வேஸ்டாக போகிறது, வட்டி கொடுக்க போகிறது. இப்படி பல காரியங்கள் திடீரென்று மருத்துவ செலவு வருகின்றது. எத்தனையோ காரியங்கள் அப்படி வந்தாலும் கத்த கிருபையாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இம்மட்டு கத்த நடத்துகின்றார். அல்லேலூயா. அவரை நினைத்து ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ கைக்கிரிகளை நீங்கள் ஆசைத்து வருகின்றீங்க, நன்றி அப்பா. என் களஞ்சியத்தை நீங்கள் நிரப்புறீங்க, நன்றி ஆண்டவர் என்று
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல நன்மைக்கு அவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. நல்லா சாப்பிட கொடுத்தார், அல்லேலூயா. நல்ல உணவு கொடுத்தார், நல்ல உழைக்க கரத்தை கொடுத்தார், நல்ல நிம்மதியான உறக்கம் இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ வசதி படுத்துறவங்க பல கோடி வைத்திருந்தாலும் இரவு அநேகர் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க. தூக்கம் வர்றதுக்கு மாத்திரை போட்டு தூங்கணுன்ற அநேக இந்த கடைசி காலங்கள் அப்படிப்பட்டவங்க நிறைய பெருகிட்டு தூக்குறதுக்காக மாத்திரை எடுத்துக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் அப்படி இல்லாமல் கர்த்தர் தமக்கு பிரியமானதுக்கு சுகமான நித்திரை அளிக்கிறார், அல்லேலூயா. ஒரு மொழிவர் இப்படி சொல்லப்படுது, அவர்களுக்கு நித்திரையிலும் அளிக்கின்றாராம். அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார், அல்லேலூயா. ஏதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குறதுமில்லை தூங்குறமே. நம்ம தூங்கினாலும் அவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தை நீ பாட்ட மாட்டார். நம்ம நினைப்போம், நம்ம துதிப்போம், நம்ம ஜெபிக்கின்ற அந்த வேலையில மட்டும் ஆண்டு நம்மளோட இருக்கின்ற நம்மளோட பேசின்றார். திரும்பி நம்ம வேலையை பார்க்க போகின்றோம், நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கின்றோம், நம்ம வேலையை போகிறோம், வெளியே வரோம். அப்போலாம் நம்ம கூட ஆண்டு இருக்கு நம்ம உணர மாட்டோம்னால் கர்த்தர் நம்மோடு கூட, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கின்றார், அல்லேலூயா. அவர் நம்முடைய அருகிலே நமக்கு நிழலை போல் இருக்கின்றார், அல்லேலூயா. அவர் வழியில் எல்லாம் நீதி உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிட யாருமே அவர் கிருபையில் இருக்கின்றார். அவர் உங்கள் மேலே கிருபியாக இருக்கின்றபடினால், அவர் நீதியுள்ளதாக இருக்கின்றபடினால், அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமக்கு தக்கதாக, நம்முடைய அநியாயங்கள் தக்கதாக, நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அது நிமித்தம் அந்த எல்லா நோய்களையும் குணமாக்கின்றார், அல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்களை அவர் நினைத்தால் நம்ம அவர் முன்னாடி வாழ முடியாது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை கணக்கில் என்னன்னா, அல்லேலூயா, ஒரு மனிதன் கூட அவருக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருந்து வழி தவறி கெட்டு பண்ணார்கள். எல்லாருமே ஆண்டுடைய சித்தத்தை மீறினாங்க. எல்லாருமே ஆண்டுடைய கட்டளை இன்றைக்கு மீறின்றோம். ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஆண்டுடைய கட்டளை மீறினாலும் அவர் நம்மை தேடி வந்து நேசிக்கின்றார், அல்லேலூயா. எல்லா அக்கிரமங்களையும் மீறலையும் அவர் மன்னிக்கின்றார், அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும், அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், அல்லேலூயா. அவர் நீதியுள்ளவர், நான் நீதியுள்ளவர், நான் உண்மையில தேவன், நான் உனக்கு இரக்கம் காண்பிப்பேன் என்று நான் உனக்கு கட்டளை கொடுத்தேன், நான் உனக்கு சொன்னேன், அல்லேலூயா. நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னேன், அல்லேலூயா. அதைப்படி நான் செய்கிறேன் என்று அவர் நமக்கு சொன்ன வார்த்தை காப்பாற்றினார். அவர் நீதியுள்ள தேவன், அல்லேலூயா. அவர் அநீதியுள்ளவர் அல்ல, அல்லேலூயா. நான் உன்னை என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீ மாறும்படி, என்னுடைய குமாரன் எல்லா ஆசீர்வாதங்களும் நீ சொந்திருக்கும்படி, இந்த குமாரனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நீ பங்காளியாக இருக்கும்படி நான் உன்னை அழைத்தேன், அல்லேலூயா. நான் நித்திய ஜீவனில் பங்கு பெற அவரோடு கூட நித்திய வாழ்க்கை வாழ பரலோக ராஜ்யத்திலே அந்த சமாதானமால, வருத்தம் இல்லாத, வேதனை இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத, மரணம் இல்லாத, அலறில்லா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார், அல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தேவன், அல்லேலூயா. 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். உண்மையாக யாரெல்லாம் அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ அவர் உங்களை நோக்கி வருகின்றார், அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன், அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நோக்கி இயேசுவே எனக்கு உதவிச்சிங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது, இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த பிரச்சனை எனக்கு வெளிவர கிருபை தாங்க, இந்த கடலில் வெளியே வரணும், இந்த வியாதி நீங்க வேண்டும், இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை ரசிக்கப்பட வேண்டும், என்னுடைய கணவர் ரசிக்கப்பட வேண்டும், எனக்கு கர்ப்பத்துக்கு கிடைக்கணும், எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற இயேசு நாமத்தால் நீங்கள் பண்ணுற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள், கேளுங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்கணும், இல்லையா. நீங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள், ஒரு நாள் உங்களுக்கு திறக்கப்படும், இல்லையா. நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள், ஒரு நாள் நீங்கள் அதை கண்டுடுவீங்க, இல்லையா. ஒரு நாள் உங்களுடைய தேடுதலும் உங்களுடைய விண்ணப்பங்களும் உங்களுடைய வாக்குகளும் ஒரு நாளுமே ஆண்டவர் சமூகத்தை வீணாக போகாது. நீங்கள் வடித்த கண்ணீருடைய கணக்கில் இருக்கிறது, அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், நீங்கள் செய்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் அந்த காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க, அல்லேலூயா. தீவினை செய்கின்ற மனுஷனில் பராமரிக்காதீங்க, தீவினை செய்து ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு எதிர்த்து இப்படியாக மேட்டம் வாழ்கின்றவங்கள்லாம் நன்றாக இருக்கின்றார்கள், நமக்கு கிடைக்கல என்று அங்கலாய்க்காதீங்க, எரிச்சலாகாதீங்க. தீவினை செய்த மனுஷன்ல பராமரிக்காதீங்க. நீங்கள் நன்மை செய்யுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை நம்புங்க, சத்தியமாக இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லேலூயா. அவருடைய பாதப்படி அமர்ந்து அவரை துதித்து கொண்டு இருங்கள், அல்லேலூயா.
கர்த்தர் துன்மார்க்கர் அழைத்துப்படுவார், நீதிமானை ஒரு நாள் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. நீதிமாண்டிய பிரகாசம் அது எப்படி இருக்கும்? 9 மணியிலிருந்து 10, 11, 12 மணி ஆக ஆக சூரியன் எப்படி போக 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 அதோடைய பிரகாசம் கூடிக்கொண்டே போகிறது. அதே போல நீதிமாண்ட வாழ்க்கையில மேல 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 நீங்க உயருங்க தவிர ஒரு நாள் கீழே போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் வாளாக மாட்டீங்க, நீங்க தலையாக இருப்பீங்க. தலையாக இருக்குமாறு அவர் உங்களை மூவ் பண்ணிட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களை புஷ்அப் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் உங்களை உயர்த்து கொண்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஆமை போல் நகர்ந்தாலும் ஜெயம் உங்களுக்கு தான். அல்லேலூயா. முயல் போல வேகமாய் ஓடி தோற்று போறதை விட ஆமை போல நீங்க தேவனுடைய சித்தப்படி நகர்ந்து போனால் அது உங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. உங்களுடைய துவக்கம் ஒரு அர்த்தமா இருக்கலாம். நீங்கள் ஒரு சிறிய தொகையை கொண்டு ஒரு சிறிய கடை ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு சிறிய பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஏதோ ஒரு காரியம், ஆண்டவரே நான் எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு திராணி இல்லை, உங்களை நம்பி நான் இந்த சின்ன கட்டாய ஆரம்பித்தேன் என்று சின்ன பெட்டிடத்தாலும் அதை ஜெபித்து ஆசிரிங்க. அல்லேலூயா. ஆசிரியத்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னுடைய வருமானத்தை ஆசிரிங்க என்று, என்னுடைய பிஸ்னஸ் கடைக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் ஆசிரிங்க என்று ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தை ஆசிரியத்து இங்கே உண்மையாக உத்தமாக கத்திற்குண்ட வாழும்போது அது அநேகருக்கு ஆயிரம் உங்கள் கையில் கீழே வேலையை பார்க்கத்தக்கதாக அனைவருக்கு நீங்க போஷிக்கத்தக்க கத்தவங்களை பெருகச் செய்வார்கள். இல்லையா? நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருகப்படாது. உங்களை அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாக யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ எல்லா பிள்ளைகள் கர்த்தர் பக்கத்தில் ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய வலதுகத்தை பிடித்து ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு பிள்ளையானவன் ஒரு ரோட்டை நடக்கும்போது ரோட்டை கிராஸ் பண்ண பயப்படும் பொழுது அப்பொழுது அப்போ என்ன செய்வாங்க? கையை பிடிச்சு கொண்டு நீ என்னோட வா, நான் உன் கூட இருக்கேன் என்று சொல்லுவாங்க. அதே போல் நம்ம பிரயாணம் பண்ணும்போது, ஏதோ ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது திடீரென்று புயல் வரும்போது நான் பயப்படுகின்றேன். அப்பொழுது தகப்பன் என்ன செய்வாங்க? நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கின்றேன், எந்த சூழ்நிலை பாதுகாப்பு என்று உலக பிரகமான தகப்பன் சொல்லாங்க. அதை விட நம்முடைய பரம தகப்பன் ஹல்லேலூயா நம்ம அதிக கரிசனை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம அதிக அன்புள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லின்றார், நீங்க பயப்படாதீங்க, ஏதோ உலகத்தின் முடிவு பறிந்த இந்த பூமியில உங்களுடைய ஓட்டம் முடிகிற ஆண்டு வருகை வர ஹல்லேலூயா அவரோடு கூட அந்த கடைசி காலம் துணிக்கும் போது நாம் மருவமாகிற அந்த கடைசி நொடி வரை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நித்தியத்துக்கு நேராக உங்களை வழிநடத்த அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை எல்லா தீமையின்றி பாதுகாப்பார், உங்களை ஸ்திரப்பட்டார், உங்களை பலப்பட்டார், உங்களை நிலைத்த கர்த்தர் ஒருவரே வல்லவர். அவருடைய மாசட்ட சன்னிதானத்திலே நம்ம கரையில்லாம குறையில்லாம நிற்கிறதுக்கு நம்மை நிறுத்த கர்த்தர் ஒருவரே வல்லமையிலர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் மாறாதது, அவருடைய ஆளுகை அது தலைமுறைக்கு உள்ளது. கூப்பிடுகின்ற உங்களை எல்லா ஜபத்துக்கும் அவருடைய கண்கள் திறந்துகளுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுது நீதிமானுடைய ஜபத்தை அவர் உற்று கவனித்து கேட்கின்றார். இல்லையா? நீதிமான் கூப்பிடும்போது அவருடைய எல்லா இடுக்கங்களுக்கும் கத்த நீங்களுக்கு விடுவிக்கின்றார். நீதிமான் கூப்பிடும்போது அவர் அருகில் கவனித்து கேட்கின்றார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய அருகில் இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு, நிச்சயமாக உங்களுடைய முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை நீங்கள் விசுவாசத்தை கைவிட்டுறாதீங்க. கத்த உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தங்களும் அதை நிறைவேறும். உங்களுடைய விசுவாசத்தின் மேலே நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற கால நிச்சயமாக அவருடைய செய்திகள் கர்த்தர் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கின்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லா விருப்பங்கள் நான் உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றேன், உன்னுடைய எல்லா ஆலோசனைகளும் நான் நிறைவேற்றேன். அல்லேலூயா. என்மேல் உனக்கு ஆலோசனை, நான் உன்னுடைய எல்லா ஆலோசனைகளை நீ ஜெபித்து எந்த காரியத்தை நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று நீ ஆலோசனை பண்ணுற அந்த எல்லா ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றார். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி அவர் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கின்றார். அல்லேலூயா. அவங்க எப்பேற்பட்ட ஜலப்பிரவாகத்தில் மாட்டிக்கிட்டாலும், எப்பேற்பட்ட புயல் நீங்கள் மாட்டிக்கிட்டாலும், எப்பேற்பட்ட வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாலும் உலக மனுஷங்க சொல்லுவாங்க, இனி இந்த பிரச்சனை இந்த மனுஷன் எழுத முடியாது, இது அவர்களை மூழ்கெடுத்து விடும் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. உலகம் முடிந்தது என்று சொல்கின்ற காலத்திலாம் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணார். அல்லேலூயா. மனிதர்கள் பார்வையில் இது ஆகாதது மிகப்பெரிய காரியம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் மிக
அற்ப காரியம் அல்லேலூயா, மிக லேசான காரியம், அதி சீக்கிரத்தை நீங்கிடும். இந்த லேசான உபத்திரம் உங்களுக்கு அதிகமான கன நித்திய மகிமை உண்டாக்கும் அல்லேலூயா. உபத்திரங்கள் சோர்ந்து பாருங்கள், உபத்திரங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லேலூயா. உபத்திரங்கள் கூட கத்தவங்கள் கூட இருக்கின்றார். பொன்னை போல உங்களை புடமிட்டாலும் வெள்ளி போல அவர் உங்களை சுத்திகரித்தாலும் அவர் உங்களோட கூட இருக்கின்றார். நீங்க எப்பேற்பட தண்ணீர்ல போனாலும் எப்பேற்பட்ட ஜலத்துல போனாலும் அவர் உங்க கூட இருக்கின்றார். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று கத்த செய்கின்றார் அல்லேலூயா. ஆறுகள் உங்கள் மேல ஒரு நாள் பொருளாது, அக்கினி உங்களை எரித்து போடாது. வருகின்ற சோதனைகள் உங்களை உருவாக்கும், உங்களை புடமிடும், உங்களை புதிய சிருஷ்டியை மாற்றும், உங்களுக்குள்ள இருந்து இன்னும் அதிக மகிமையாக அது வெளிப்பட பண்ணும் அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை வருகின்ற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை புதிய இன்னும் கத்துக்களை பலப்பட்டும் அல்லேலூயா. அழகின் பலத்தக்க நீங்க நடக்கும்போது அது ஒரு நாள் நீருற்றாகி நீங்க மாற்றிக்கொள்வீங்க அல்லேலூயா. அந்த கண்ணீர்லாம் பிறருக்கு பிரயோஜனமாக பயன்படும். பிறருக்கு அநேக பாத்திரங்கள் கத்தவங்களை ஆசிரியமாக பாத்திரமா பயன்பட்டார். பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நீங்கள் பயன்படுவீர்கள் அல்லேலூயா. நீங்க பலத்து மேல் பலமடைவீர்கள் அல்லேலூயா. நீங்க பலத்து மேல் பலமடைந்து சீயோனிலே ஒரு நாள் நீங்க தேவசனிலே காணப்படுவீங்க. இந்த உலகத்தின் பாடுகள் உங்களை அழிக்கல, உங்களை உருவாக்க, உங்களை கத்தக்குள் ஸ்திரப்படுத்த பலப்பட்ட அல்லேலூயா. உங்களை எல்லா விருப்பத்தை கத்த செய்து முடிப்பார். உங்களுடைய கூப்பிட்டு கேட்டு உங்களை ரட்சிப்பார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை உங்க கூட இருக்கின்ற உங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. உலக மனுஷங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட குறிப்பிட்ட வேலை தான் கூட இருக்க முடியும். நம்முடைய அம்மா அப்பா கூட ஒரு குறிப்பிட்ட கால நிலைகளில் கூட இருக்க முடியும். ஆனால் ஆண்டு நம்மோடு கூட எப்பொழுதுமே இருப்பார் அல்லேலூயா. அவர் நம்ம விட்டு ஒரு நாளுமே விலக மாட்டார். நம்முடைய நிலையில் கூட சில வேலைகள் விலகிப்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட நம்ம சாப்பிடும்போது, நம்ம வீட்டில் தூங்கும்போது, நம்ம வீட்டில் என்ன காரியம் செஞ்சாலும், நம்ம எங்கே போனாலும், நம்ம வெளி தேசத்துக்கு போனாலும், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லேலூயா. நம்ம எங்கே சென்றாலும் அவருடைய கரம் நம்மை நடத்தும், அவருடைய தொழில் நம்மை உணர்த்தும் அல்லேலூயா. அவர் நம்மோடு எப்போது இருக்கின்ற யெகோவா ஷம்மாவாக நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம் அல்லேலூயா. அவர்களுடைய கூப்பிட்டு கேட்கின்றார், உங்களுடைய கண்ணீரை காண்கின்றார் அல்லேலூயா. உங்கள் பக்கத்திலே அருகில் இருக்கின்றார், உங்களுடைய ரட்சிப்பார் அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா வாஞ்சனை நிறைவேற்றார், உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார் அல்லேலூயா. மிருக ஜீவன்களுக்கும் செய்கின்றார், உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லேலூயா. அவருடைய ராஜ்யமே மாறாது என்பதை நீங்கள் நினைவு கொண்டு, ஆண்டவரே இயேசப்பா, இந்த உலக பிரகமான நீங்க பதவியில ஒருவர் இருக்கலாம், கர்த்தர் உங்களை உயர்ந்த அதிகாரத்தை வைத்திடலாம். அந்த பதவியை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாமல், இந்த பதவி எனக்கு கர்த்தர் கொடுத்தது, நான் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாக நடந்து எனக்கு கொடுத்த நன்மையை நான் சுந்தரிக்க வேண்டும் அல்லேலூயா. உலக மனுஷங்க உங்க காரியத்தை பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்ற எந்த பயத்தோடு கவனத்தோடு நீங்கள் நடக்கும்பொழுது கர்த்தர் உங்களுடைய கைக்கடையை கண்டு அந்த இடத்துல இருந்து இன்னும் உங்களை பல படி மேலே கொண்டு செய்வார் அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் உத்தமமாக இருக்கும்போது அவர் உங்களுக்கு கேடகமாக பலனாக இருப்பார் அல்லேலூயா. உங்கள் ஆயுசு நாட்களை பெருகும். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம், அதற்கு ஆயத்தமும் அவர் உங்களை வந்து ரட்சிப்பார். உங்களை தன்னோடு கூட நித்திய நித்தியமாக வாழ உங்களை அழைத்து செல்வார். அந்த நாள் மிக சமீபம் அல்லேலூயா. அவங்களோடு கூட இருக்கின்றார். இந்த பூமியில் நம்ம கூட இருந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ல, நம்ம அதில் பங்கு பெற அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா கண்ணீர் துடைத்து அல்லேலூயா நம்மை நடத்துகின்றார். நாம் அதை மறந்து போக வேண்டாம். நாம் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யும், நீ என்னோடு கூட இருக்கின்றீர் அல்லேலூயா. எனக்கு இப்பொழுது அப்பா நீங்கள் சமமாக இருக்கின்றீங்க, என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றீங்க, உங்களுக்கு நன்றி என்று நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல 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 கர்த்தவங்களுக்கு கிருபையை கொடுப்பார் அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகச் செய்வார் அல்லேலூயா. காட் பிளஸ். ஜெயிப்போமா? பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு உணவு கொடுக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரதேசிகளை காப்பாற்றுகிறீர் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீதி செய்கிற தேவன் அப்பா. அப்பா, இந்த நாள்ல இந்த பகல் வேளையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில யார் யார் உம்மை நோக்கி கதறி கொண்டு இருக்கிறாங்களோ, கெஞ்சி கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையிலலாம் இந்த நாள்ல ஒரு நீதியை செய்யுங்கப்பா. நீதியை வெளிப்படுத்துங்கப்பா. எல்லா போராட்டங்களும் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீரின் பள்ளத்தாக்கள் மாறட்டும். கண்ணீரை களிப்பாக மாற்றுங்கப்பா.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் பாயட்டும், ஜீவன் நதி பாயட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஜீவன் நதி பாயட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் எரியட்டும், கண்கள்ல உள்ள எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். ரபா ராகா பாலா ஃபரா ஷாபா ரீகாபா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சமாதான நதி பாயட்டும், பாயட்டும், பாயட்டும். வல்லமை இறங்கட்டும், உச்சந்தலைவர் உள்ளங்கால் வரை தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். பிஹீல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். மரண படுக்கைகள் மாறட்டும், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா மாந்திரிக கிரியல் செய்வனை கிரியெல்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பெருகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். ஒவ்வொருடைய பாத்திரம் நிரம்பட்டும், நிரம்பட்டும். கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கடைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிசினஸ் பெருகட்டும், வேலையில ப்ரமோஷன் உண்டாகட்டும், ஊழியம் பெருக்கம் உண்டாகட்டும். ஊழியத்துல இன்னும் வல்லமையா பயன்படுத்துங்க. ஊழியத்தின் எல்லை விரிவடையட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆமீன். மகிமையினால் நிரப்புங்க, நிரப்புங்க. ஆலயத்தின் மகிமையினால் நிரப்புங்க. சம்பூர்ண நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. God bless you.